தமிழ்நாட்டிலே நடந்த போர்களெல்லாம் விதிப்படியாகவும் மனிதாபிமானத்தோடும் கூடத்தான் நடந்த போர்கள். அரசன் அடுத்த நாட்டு மன்னனோடு போர் செய்யப்போவது தன்னுடைய வீரத்தை நிலைநாட்டுவதற்காக, அதனாலே அது அவனுக்குரிய கடமையும் கூட ஆகிறது. அரசன் ஒரு நாள் மந்திரிகளையும் தானைத் தலைவர்களையும் மட்டும் தனியாக அழைத்து, நாம் போர் செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டத்தை வகுத்தார். அந்த நேரத்திலே மந்திரிகளும் தானைத் தலைவர்களும் நிச்சயமாக நீண்ட நாட்களாக நாம் வேற்று நாட்டின் மேலே படையெடுக்கவில்லை, படையெடுத்து ஆக வேண்டும், அது நம்முடைய கடமையும் கூட, மன்னர் குலத்துக்கு பெருமையும் கூட என்று ஆமோதித்தார்கள். உத்தேசமாக நாம் அப்படி அரசவையிலே தனியாக தானைத் தலைவர்களையும் மந்திரிமார்களையும் கூடி ஆலோசித்தவனை பாண்டியன் என்றே வைத்துக்கொள்வோம். அவன் சேர நாட்டின் மேலே போர் தொடுக்கப் போகிறான் என்று வைத்துக்கொள்வோம். போரை தொடங்குவது பற்றிய ஆலோசனைகளை அவர்கள் நடத்தினார்கள். 3 விஷயங்களை அவர்கள் கவனித்தார்கள். ஒன்று, அந்த போர் எந்த விதமான வெற்றியை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பது. இரண்டாவது, தன்னுடைய வலிமை இப்பொழுதைக்கு எப்படி இருக்கிறது, அதாவது ரத கஜ துரக பதாதிகள் நம்மிடத்திலே எவ்வளவு இருக்கிறது, எந்த அளவுக்கு திண்மையாகவும் பயிற்சி பெற்றதுமாக இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்ணினார்கள். மூன்றாவதாக, எதிரியினுடைய வலிமையும் அவனுடைய படைத்தன்மையையும் ஆராய்ச்சி பண்ணார்கள். அப்பொழுது ஒரு மந்திரி சொன்னார், எதிரி நாட்டிலே போதுமான அளவுக்கு ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் 2 குழுக்களாக பிரிந்து ஒற்றாராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அரச சபையிலே இருக்கிற நிலைமைகளையும் அவனுடைய படை வலிமையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவ்வப்போது நமக்கு தகவல் அனுப்பி கொண்டும் இருக்கிறார்கள். இன்னொன்று, அரசனுக்கு செல்வம் என்பது பொன்னும் பொருளும் நிலமும் அல்ல. நாம் செல்வம் என்று மதிப்பது பசுக்களைத்தான், மாடு அல்ல மற்றையவை. திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். மாடு என்று அதுக்கு செல்வத்துக்கு பெயர் வைத்ததுக்கு காரணமே அதுதான், செல்வம் என்பதனாலே. அரசாங்கத்தினுடைய கருவூலத்திலே, கஜானாவிலே பொன்னும் பொருளும் கொட்டி வைத்திருப்போம். அது ஒரே நாளிலே கொள்ளையடிக்கப்படலாம். ஆனால் ஆயிரக்கணக்கான பசுக்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய நாட்டின் செல்வம். எனவே 2வது குழு ஒற்றர்கள் எந்தெந்த இடத்திலே அரசாங்கத்துக்கு சொந்தமான பசுக்கூட்டங்கள் இருக்கிறது, அதை எத்தனை பேர் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள், எந்த வழியாக சென்றால் அந்த பசுக்களை எடுத்துக்கொண்டு வரலாம் என்பதை பற்றியெல்லாம் ஒரு குழு ஒற்றர்கள் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் பயப்பட தேவையில்லை, போரை தொடங்கிவிடலாம் என்று சொன்னவுடனே அரசன் முக்கியஸ்தர்கள் சில பேரை அழைத்து, நம்முடைய வீரர்கள் குழுக்களாக அங்கங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் செய்தி சொல்ல அனுப்புங்கள், இன்றைக்கே காரியத்தை தொடங்கட்டும் என்றார்கள். கணியனும் அந்த குழுவிலே இருந்தான். கணியன் நேரம் பார்த்து, இன்றைக்கு நல்ல நாள்தான், இன்றைக்கே தொடங்கிவிடலாம், இன்று அமாவாசை நாள், இருட்டாக இருக்கிறது, இது திருட்டுக்கு நல்லது என்று அவன் முடிவு சொன்னான். வீரர்களெல்லாம் அன்று மாலையிலே ஒரு இடத்திலே குழுமி பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மன்னன் உத்தரவிட்டது தெரியாது. தெரியாமலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே தான் கள் விற்கும் மூதாட்டி இருக்கிறாள். அதையும் கொஞ்சம் சுதி ஏற்றி கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அதனுடைய குழுவின் தலைவனாக இருக்கிற வீரன் சொல்லுகிறான், எனக்கு பற்றி எரிகிறது, இந்த நாட்டில் இருக்கவே பிடிக்கவில்லை
என்கிறார். ஏனடா, எங்கே பற்றி எரிகிறது? மனசிலே பற்றி எரிகிறது. இத்தனை வருஷங்களாக அரசனிடம் வீரன் என்ற முறையிலே செல்வத்தை மாத சம்பளமாக, கூலியாக, மானியமாக எவ்வளவு அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசனுக்காக ஒரு பெரிய போரை கூட நாம் இன்னும் செய்யவில்லையே, எனக்கு எரிச்சலாக இருக்கிறது என்றார். பக்கத்தில் இருந்தவன் சொன்னால், எனக்கு அதைவிட எரிச்சலாக இருக்கிறது. ஏனென்றால் அக்கம்பக்கத்திலே இருப்பவனோடு சண்டை போட்டால் கூட நாம் ஒரு நாட்டுக்காரர்கள் நமக்குள்ளே சண்டையா என்று ஒதுங்கி போய்விடுகிறார்களே தவிர யாரும் சண்டைக்கு வருவதில்லை. இந்த நிலையிலே வீரன் என்று சொல்லிக்கொண்டு நாம் இருப்பதிலே அர்த்தமே இல்லை என்று பேசிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்திலே அரசாங்கத்தினுடைய முக்கிய உத்தியோகத்தில் இருக்கிற ஒருவர் அங்கே வந்தார். தலைமையாக இருக்கிற வீரனுடைய காதிலே ஒரு செய்தியை சொன்னார். அவன் முகம் பூரித்தது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காடு பற்றி கொண்டிருக்கிறது என்றால் அதிலே தண்ணீர் ஊற்றி அணைக்க முடியாது. கொஞ்சமாவது 1-2 மரங்களை காப்பாற்றுவதற்கு தண்ணீர் ஊற்றலாம். அது கூட இல்லாமல் பக்கத்து காட்டில் இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து அந்த காட்டிலே போட்டால் எப்படி இருக்குமோ, அதே போல் எரிகின்றதிலே இன்னும் கொஞ்சம் மரங்களை வெட்டி போட்டது போல அந்த வீரனுடைய ஒரு உள்ளத்திலே எரிகின்ற வீரத்தீ இன்னும் கொழுதுவிட்டு எரியத் தொடங்கியது. உடனே அந்த வீரன் பக்கத்திலே இருக்கிற அம்புகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணத் தொடங்கினான். எந்த அம்பை எடுத்துக்கொண்டு வேற்று நாட்டின் மேல் படையெடுக்கலாம் என்று முயற்சித்தான். இதற்கு முன்னதாகவே அங்கே இருந்த கூட்டத்திலே சில பேர், என்றைக்கும் நம்மோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற சில பேரை காணவில்லை என்று புகார் செய்தான். அவனுக்கு உறவினர்கள் சில பேர் சொன்னார்கள், இல்லை இல்லை, அரசன்தான் போர் செய்வதற்கு ஆயத்தப்படவில்லை, நாமாவது ஏதாவது செய்வோம் என்பதாக சில பேர் முன்னதாகவே போய் பக்கத்து நாட்டில் இருக்கிற பசுமாட்டை திருட போய்விட்டார்கள். ஆக இவனே போரை கிளப்பி விட்டிருக்கிறான். இப்பொழுது வந்த செய்தி என்னவென்றால், அரசன் போருக்கு உத்தரவிட்டு விட்டான் என்பதுதான் அந்த செய்தி என்று தலைமை வீரன் அறிவித்தான். உடனே பக்கத்தில் இருந்த கல்மூதாட்டியிடம் வீரர்களெல்லாம் போனார்கள். தாயே, எனக்கு இன்னும் நிறைய கல்லை ஊற்றி கொடு, நான் குடிக்கிறேன். கல்மூதாட்டி சொன்னாள், நெடுநாட்களாக நீங்கள் உண்ட கல்லுக்கு இன்னும் பணம் கொடுக்கவில்லை. வீரர்கள் சொன்னார்கள், கவலைப்படாதே, நாளை காலையில் அற்புதமான பசுக்கள் உன் வீட்டு கொட்டிலே காத்திருக்கும், அதற்கு ஏற்பாடு தொடங்கிவிட்டது என்று சூசகமாக போர் தொடங்கியதை சொல்லி நிறைய கல்லை குடித்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள். எல்லாரும் வெற்றிப்பூவை எடுத்து தலையிலே சூடிக்கொண்டார்கள். இவர்கள் வெற்றிப்பூவை எடுத்து தலையிலே சூடிக்கொண்ட உடனேயே வேற்று நாட்டிலே இருந்த பசுக்கூட்டங்களுக்கு பக்கத்திலே கரிக்குருவி அழத் தொடங்கிவிட்டது. கரிக்குருவி அழுதால் அங்கே மரணம் சம்பவிக்கும் என்பது பொருள். ஆக பட்சியும் அங்கே அதை அறிவித்து விட்டது. வீரர்களெல்லாம் வரிசையாக வந்து நின்று கொண்டார்கள். வீட்டிலே சொல்பவர்கள் போய் சொல்லிவிட்டு வந்தார்கள். வரிசையாக நிசப்தமாக நின்று கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது போருக்கு கிளம்பப் போகிறார்கள். அந்த நேரத்தில், அமைதியான அந்த நேரத்தில், அது மாலை நேரம், மாலை நேரத்திலே பசுமாட்டினுடைய பால் கறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மூதாட்டி எங்கோ இருந்து, பசுமாட்டை அவிழ்த்து கொண்டு வா, இங்கே கட்டு என்று ஒரு வார்த்தை சொன்னாள். ஆஹா, நல்ல சகலம். நாம் பசுவை பிடிப்பதற்கு அந்த மூதாட்டினுடைய குரல் பொறுத்தது. அவள் பால் கறப்பதற்காகத்தான் பசுவை கூப்பிடுகிறாள். ஆனாலும் கூட இது நல்ல சகனமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள். யமன் என்பவன் ஒருவன்தானே இருக்க முடியும்? ஆயிரக்கணக்கான யமன்கள் ஒன்றாக சேர்ந்து போகிறார்களே என்று பார்த்தவர்களெல்லாம் வியந்தார்கள். கழுகுகளுக்கு, பிணந்தின்னும் கழுகுகளுக்கு மட்டும் ஒரு ரகசியம் தெரியும். இந்த வீரர்கள் ஊரை விட்டு புறப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரு வீரனுக்கு 10 பிணமாவது விழும், நமக்கு நல்ல வேட்டைதான் என்று சொல்லி
கழுகுகள்லாம் அவர்கள் பின்னேயே போயிற்று. எங்கே ஒரு குறிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். கழுகுகளுக்கு இரவிலே கண் தெரியும். அது இருட்டாக இருந்தாலும் கூட வீரர்களுக்கு கண் தெரிகிறதோ இல்லையோ, கழுகுகளுக்கு கண் தெரியும். அவை பின்னே போக இந்த வீரர்கள் முன்னே போனார்கள். தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். பாதி தூரம் போயிருப்பார்கள். இரவு 12 மணி இருக்கும். இவர்கள் புறப்பட்ட செய்தி எப்படியோ தெரிந்து கொண்டு எதிர் நாட்டிலே இருந்த 2வது வகையான ஒற்றர்கள், அதாவது பசுக்களையும் பசுக்களுக்கு பக்கத்திலே எத்தனை வீரர்கள் இருந்து காவல் புரிகிறார்கள் என்பதையும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து சொல்லுகின்ற ஒற்றர்கள் நடு இரவிலே இந்த குழுவை வந்து சந்தித்தார்கள். சந்தித்து இந்தந்த இடங்களிலே சேர நாட்டிலே பசுக்களை குவித்து வைத்திருக்கிறார்கள், அதற்கு பக்கத்திலே இத்தனை வீரர்களெல்லாம் இருக்கிறார்கள், அவர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் கையிலே இன்னென்ன ஆயுதங்களெல்லாம் இருக்கிறது என்று ஒரு பட்டியலையே சரியான புள்ளி விவரத்தோடு தெரிவித்தார். அதிலே மகிழ்ச்சி அடைந்த இந்த வீரர்கள் வேற்று நாட்டை போய் அடைந்தார்கள். விடியலுக்கும் கொஞ்சம் முன்பாக. அப்படி அடைந்தவுடனே உடனடியாக தாக்குதலை மேற்கொள்ளக்கூடாது என்று பசுக்கள் இருந்த பகுதிகளெல்லாம் சுற்றி வளைத்து கொண்டு அமைதியாக தங்கியிருந்தார்கள். இதை பார்த்தவர்கள் சில பேர் அவர்கள் சொன்னார்கள், இங்கே இன்னும் யாரும் மிச்சப்பட்டு போவது இல்லை. பசுக்களை சுற்றி இருக்கிற அத்தனை காவலாளிகளுக்கு இன்றைக்கு மோட்சம்தான், வீர சொர்க்கம்தான் என்று பேசிக்கொண்டார்கள். தன்னுடைய வலிமை, தன்னுடைய வீரம், தன்னுடைய கோபம் எத்தனையும் முதலாக வைத்து கொண்டு அந்த பசுக்கள் இருந்ததுக்கு பக்கத்திலே கட்டப்பட்டிருந்த சின்ன கோட்டைகளையெல்லாம் இடித்து கடுமையான போர் செய்து காவலாளிகளையெல்லாம் வீழ்த்தி, இங்கே கொலை முக்கியமல்ல, அவர்களை வீழ்த்துவதுதான் முக்கியம். வீழ்த்துவது என்று சொன்னால் கட்டி போட்டு விடுவது அல்லது எழுந்திருக்க முடியாமல் ஆக்கி விடுவது, அவருடைய படைக்கலைகளை எல்லாம் பிடுங்கி கொண்டு விடுவது, ஆக அவர்கள் எதிர்ப்பு காட்ட முடியாதபடிக்கு செய்து விடுவதுதான். இங்கே கொலை அதிகமாக இருக்காது, தடுப்பு அதிகமாக இருக்கும். இப்படியான காரியங்களை செய்து பசுமாட்டுக்களை எல்லாம் ஓட்டி கொண்டு வரத் தொடங்கினார்கள். அது எப்படி இருந்தது என்று சொன்னால், புலிகள் ஒன்றாக திரண்டு ஒரு பெரிய கூட்டத்தையே வளைத்து கொண்டு வருவது போல இருந்தது. என்னதான் பகை வீரர்களை இவர்கள் அமுக்கி வைத்தாலும் கூட அதிலே சில பேர் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி சுற்றி சுற்றி வந்து போர் செய்தார்கள். இனி வேறு வழி இல்லை, இவர்களை கொன்றுவிட வேண்டியதுதான் என்று சொல்லி அந்த காவலாளிகளை எல்லாம் கொலை செய்தார்கள். காட்டு வழியிலே பசுக்களை மீட்டு ஓட்டி கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஒரு வீரன் சொன்னான், பசுக்களே பசுக்களே, நீங்கள் அவசரப்பட்டு வர வேண்டாம், நிதானமாக நடந்து வாருங்கள். இவ்வளவு பெரிய காட்டிலே உங்களை இதுவரை யாரும் விட்டிருக்க மாட்டார்கள் மேய்ச்சலுக்கு. நிறைய புல்கள் இருக்கிறது, இந்த புல்லை சாப்பிட்டு உங்களுக்குள் இருக்கும் காளைகளையெல்லாம் கூடி நிதானமாக வாருங்கள் என்று சொல்லி பக்கத்திலே நின்று வில்மேலே கையை வைத்து கொண்டு அவன் பசுக்களோடு பேசிக்கொண்டிருந்தான். அவ்வளவு அறிவில்லாதவன். அது மட்டுமல்ல, அங்கே அவனுக்கு பதற்றம் இல்லை என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது. எந்த எதிரி நம்மை என்ன செய்ய போகிறான், வந்தாலும் நாம் தடுத்து விடுவோம் என்ற தைரியம். அதற்கு பிறகு பசுக்கள் கை கொண்டு வருவதை உறவு முறையாளர்களெல்லாம், அதாவது வீரர்களுடைய உறவினர்களெல்லாம் தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டு துடி அடித்து அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். ஆனிரைகள் முன்னே வந்தன, வீரர்கள் பின்னே வந்தார்கள். ஊர்க்காரர்களெல்லாம் துடியடித்து அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள்.
வந்தவுடனே அந்த பசுக்கூட்டங்களை மன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். மன்றங்கள் நிறைந்து போயின. ஆயிரக்கணக்கான பசுமாடுகளை இவர்கள் ஓட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். எயிற்றி அந்த மன்றத்திலே பசுக்களை விட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டாள். நல்ல மனம் கொண்டவர்கள் வீரர்கள். அரசனுடைய இரகசிய உத்தரவின் பேரிலே தான் இந்த திருட்டு நடந்திருக்கிறது என்றாலும் கூட சில பேர் முன்னதாகவே சென்று இந்த தொழிலை செய்திருக்கிறார்கள். 2 வகையான பசுமாடுகளும் வந்திருக்கிறது. இந்த கவர்ந்து வந்த, அதாவது ஒரு சொந்த நாட்டிலே இருப்பதை பக்கத்து வீட்டுக்காரனிடத்தில் இருப்பது, அடுத்த ஊர்க்காரனிடத்தில் இருப்பதை எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு. வீரத்தை முதலாக வைத்து வேற்று நாட்டிலிருந்து கொண்டு வந்தால் அதுக்கு பேர் கவர்தல் என்று பெயர். சாமர்த்தியம் செய்து கொண்டு வருதல்னு அர்த்தம். சாமர்த்தியம் செய்து கொண்டு வந்த நிலையிலே யார் யாருக்கு இந்த பசுக்களை முதல் முக்கிய தானமாக கொடுக்க வேண்டும் என்பதிலே ஒரு வரையறை உண்டு. அந்த முறையிலே வாள்போர் செய்தவர்களுக்கு நிறைய பசுக்களை கொடுத்தார்கள். 2வது முக்கியமான ஆள் என்று சொன்னால், நடு இரவிலே வேற்று நாட்டிலே இருக்கிற நிலவரங்களை, பசுக்கூட்டங்களை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை பசுக்கள் இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து சொன்னானே அந்த ஒற்றர்களுக்கு நிறைய கொடுத்தார்கள். அதற்கும் முன்பாக அரசனுக்கு கணியன்கள் உண்டு, ஜோசியக்காரர்கள் உண்டு, வானியல் ரீதியாக செய்திகளை சொல்பவர்கள் உண்டு. ஆனால் சாமானிய வீரர்களுக்கு அப்படி அல்ல. இவர்களுக்கு பறவை ஜோசியம் சொல்பவர்கள் உண்டு. புறப்படும்போது பறவை எந்த பக்கத்திலிருந்து எந்த பக்கத்தில் போனால் என்ன நடக்கும் என்று சொல்லுவது பறவை ஜோசியம். அது புல் வாய்ப்ப சொன்ன புலவர் என்று அவரை சொல்லுவார்கள். அது ஒரு பட்சி ஜோசியம்னு பேர். அந்த பட்சி ஜோசியம் சொன்னவர்களுக்கும் கொடுத்தார்கள். இப்படி முக்கியத்தினர்களுக்கெல்லாம் பசுமாட்டை பிரித்து கொடுத்தவுடனே அடுத்ததாக கொஞ்சம் இடைவேளை. அந்த இடைவேளையிலே எல்லா வீரர்களும் களைத்து போனார்கள். இரவு நேரமெல்லாம் கண்விழித்தல்லவா வெளிநாட்டிலிருந்து இந்த பசுக்களை ஓட்டி வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே நிறைய கள்ளு குடித்தார்கள். இப்பொழுது அவர்கள் தைரியமாக இந்த உயர்ந்த பசு ஒரு குடம் கள்ளுக்கு தருகிறேன் என்று விலைக்கு மேலாக கொடுக்க தொடங்கினார்கள். கையில் இருப்பு வைத்து கொள்ளுகின்ற கஞ்சத்தனம் அவர்களுக்கு கிடையாது. தானம் புரிவதிலே அவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவர்கள். அதற்கு பிறகு கள் குடித்தவுடனே மிச்சம் இருக்கிற பசுக்களை பார்த்தார்கள். 10ல் 1 பங்கு பசுவை கூட நாம் இதுவரை செலவு செய்யவில்லை. மிச்சம் இருக்கிற 90ஐ தாரமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று கிணை அடிப்பவன், துடியடிப்பவன், நாட்டியமாடுகின்ற விரலி, பாட்டு பாடுகின்ற பாணன், இத்தனை பேருக்கும் கொடுத்து தானமாக கொடுத்து, முதல் நாள் இரவு சொன்னானே நாளைக்கு காலையிலே உங்கள் வீட்டிலே பசுமாடு கட்டப்பட்டிருக்கும்னு, அந்த கல்விளையாட்டிக்கும் நிறைய பசுக்களை கொடுத்தான். இனி எந்த காலத்திலும் எனக்கு இல்லை என்று சொல்லாமல் கள்ளை கொடு என்று சொல்லுவது போல நிறைய வளத்தை கொடுத்தான். 2வது முறையாகவும் தானம் கொடுக்க வேண்டும், இன்னும் மிச்சம் இருக்கிறது, 2வது முறையாகவும் தானம் கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பார்க்கும்போது உயிரை பணயமாக வைத்து இதிலே யார் தொழில் புரிந்தார்கள் என்று யோசித்தார்கள். வேற்று நாட்டிலே ஒற்றனாக போவது என்பதுதான் கடுமையானது. வீரன் என்று பிரகடனப்படுத்தி கொண்டு போகும்பொழுது வில்லும் வாளும் அம்பும் ஈட்டியும் எல்லாமும் கையிலே இருக்கும். ஆனால் ஒரு ஒற்றன் வேற்று நாட்டிலே வில்லும் வாளும் எடுத்துக்கொண்டு தெரிய முடியாது. மாறுவேடத்திலே தான் போயாக வேண்டும். அவனிடத்திலே ஆயுதங்கள் இருக்காது. ஆக ஒற்றனாக பணிபுரிவது இருக்கிறதே அது கடுமையானது. செத்துப்போவோம் என்று தெரிந்தே வேற்று நாட்டுக்கு போகிறான். அப்படிப்பட்ட தூதுவனைத்தான் வேற்று நாட்டவர்கள் கொல்ல மாட்டார்களே தவிர ஒற்றர்களை கொண்டு போட்டு விடுவார்கள். எனவே
ஒற்று ஆராய்ந்து உரைத்தவனுக்கு இரவும் பகலுமாக வேற்று நாட்டிலே இருந்து இந்த ஆராய்ச்சி பண்ணுவதற்கு நிறைய கொடுக்க வேண்டும் என்று பல பங்காக 2வது முறையாக கொடுத்தார்கள். பறவை ஜோசியம் சொன்னானே, அதன் மேலே இந்த படிக்காத வீரர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் ஒரு முறை கூட அவன் சொன்னது பலிக்காமல் போனதில்லை. எனவே அவர்களுக்கும் 2வது முறையாக கொடுத்தார்கள். அதற்கு பிறகு மிச்சப்பட்டதை துடியடிக்கிறவனுடைய புகழை சொல்லிக் கொடுத்தார்கள். யுத்தகலத்திலே போர் செய்யும் பொழுது ஒவ்வொரு வீரனுக்கும் தனியாக ஒரு துடியன் இருப்பான். துடின்னா உடுக்கை அடிப்பவன் இருப்பான். இவன் போர் செய்கின்ற வேகத்தை தூண்டுவதற்காக அவன் உடுக்கை அடிப்பான். உடுக்கை அடிக்க அடிக்க அம்மன் கோயிலெலாம் அடிக்க அடிக்க ஆவேசம் அதிகமாக போவது போல இவர்களுக்கும் உடுக்கை அடிக்க கோபம் அதிகமாக போகும். அப்படி கோபத்தை மிகுதிப்படுத்துவதற்காக, வீரத்தை மிகுதிப்படுத்துவதற்காக துடியடிப்பவன் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருவன் இருப்பான். ஒரு வீரன் சொன்னான், இது பரம்பரை உறவு. இதோ நிற்கிறானே துடியடிப்பவன், இவன் எனக்கு துடியடிப்பவன். இவனுடைய தந்தை என் தந்தைக்கு துடியடித்தவன். இவனுடைய பாட்டன் என்னுடைய பாட்டனுக்கு துடியடித்தவன். ஆக மரபு வழியாகவே இந்த குடும்பம் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னான். மற்ற வீரர்களெல்லாம் ஆரவாரம் செய்து அவனை பாராட்டி அவனுக்கு நிறைய பசுக்களை கொடுங்கள் என்று கொடுத்தார்கள். இதற்கு பிறகு தெய்வத்தை மறக்கக்கூடாது. நன்றியோடு தெய்வத்திற்கு வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும். இதற்கு உரிய ஒரே தெய்வம் கொற்றவைதான், துர்க்கைதான். எனவே துர்க்கை கோயிலுக்கு போய் எல்லாரும் வழிபாடு செய்தார்கள். விரலிக்கு பசுமாட்டை கொடுத்தார்கள். அவர்களெல்லாம் தான் எதுவும் செய்யாமல் பணம் வாங்க மாட்டார்கள், தானம் வாங்க மாட்டார்கள். பாணனாவது பாட்டு பாடுவான். துடியனும் கணையனும் இவர்களுக்கெல்லாம் உதவுவார்கள். ஒற்றர்கள் உதவுவார்கள், வீரர்கள் உதவுவார்கள். விரல் என்ன செய்வாள்? அதனாலே இந்த நல்ல நிகழ்ச்சி ஒரு வகையாக முடிந்தது. எனவே நான் நாட்டியம் ஆடுகிறேன் என்று சொன்னாள். வீரர்களெல்லாம் கல்லுண்ட மயக்கத்திலே உட்கார்ந்தார்கள். விரலி பெண் அற்புதமாக ஆடினாள். முருகனை பற்றிய துதிப்பாடல்களோடு வெறியாட்டு என்கிற முருகன் ஆட்டத்தை ஆடினார்கள். இந்த ஒரு இனிய காட்சியோடு ஒரு வகையான நிகழ்ச்சி முடிகிறது. அடுத்தது, பசுமாடுகளை இழந்த நாட்டுக்காரர்கள் என்ன செய்தார்கள்? நமக்கு சொத்தாக இருக்கிற பல இடங்களில் இருக்கிற பசுமாடுகளை எல்லாம் பாண்டி நாட்டு வீரர்கள் கவர்ந்து கொண்டு போய்விட்டார்கள். காவல்காரர்களே சில பேரை கொலை செய்தார்கள், சில பேரை கட்டி போட்டு விட்டார்கள் என்ற செய்தி சேரநாட்டு மன்னனுக்கு தெரிந்துவிட்டது. அவனுக்கு கோபம் கடுங்கோபம் வந்துவிட்டது. அவற்றையெல்லாம் மீட்டு கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு போட்டார். அந்த பசுக்களெல்லாம் வேற்று நாட்டுக்கு வந்து பங்கு போட்டு அவர்கள் வீட்டுக்கு போயாயிற்று. அதற்கு பிறகு அவன் சொல்லுகிறான், அவற்றை மீட்டு கொண்டு போங்கள். பக்கத்தில் இருந்த ஒரு வீரன் வேடிக்கையாக சொன்னான், யமனிடத்திலே போன உயிரை திரும்ப அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்களே, இது என்ன நியாயம்? என்றாலும் கூட நாங்கள் செய்து முடிக்கிறோம் என்று சபதமிட்டார்கள். காலிலே வீரக்கழலை கட்டி கொண்டார்கள். பெரிய அம்புகளை எடுத்துக்கொண்டார்கள். வேலை சிறவேல் எடுத்துக்கொண்டார்கள். அந்த நேரத்திலே அந்த வீரர்களுடைய பிள்ளைகள் பார்க்கும்போது கூட இது யாரோ பயங்கரமான ஆள், பெரிய கொலைகாரன் என்று அஞ்சும்படியாக அவருடைய தோற்றம் இருந்தது. அந்த தோற்றத்தை பார்த்த ஒரு புலவன் சொன்னான், இவ்வளவு கோபத்தோடு புறப்படுகிறார்கள், எனவே ஒருவேளை வேற்று நாட்டுக்கு போன பசுக்கள் திரும்ப வந்தாலும் வந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கையை சொன்னான். ஆனால் முன்னே கேட்டது போல பசுவை கொண்டு வா என்பது போல இது நற்சொல்லாக அமையவில்லை. ஒரு உத்தேச வாக்காகத்தான் இது அமைந்தது.
வீரர்கள் புறப்பட்டார்கள். சங்கு முழங்கி அவருடைய புறப்பாடு அறிவிக்கப்பட்டது. பல வாத்தியங்கள் அறைந்தார்கள், பறையடித்தார்கள். கடுமையான காட்டு வழியிலே அவர்கள் புறப்பட்டார்கள். ஆமாம், எந்த நாட்டுக்காரன் வந்தான், யார் பசுக்களை ஓட்டி கொண்டு போனான் என்று தெரியாமல் எந்த நாட்டின் மேலே போர் தொடுப்பது? வீரர்கள் புத்திசாலிகள் அல்ல என்றாலும் கூட அவர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. பசுமாடுகள் குழம்பு காலடிப்படாமல் போகாது. குழம்புகள் நூற்றுக்கணக்கான பசுமாடுகள் ஒரு பக்கமாக போயிற்று என்றால் குளம்படிகள் நிச்சயம் இருக்கும். அந்த குளம்படிகளை பின்பற்றி கொண்டே அவர்கள் போனார்கள். அது தவறாது. எனவே அவர்கள் புறப்பட்ட திசை சரியாக இருந்தது. சில பசுமாட்டை கவர்ந்தவர்கள் நிதானமாக போய்க் கொண்டிருந்தார்கள். ஊர் போய் சேர்ந்தவர்கள்தான் அங்கே எல்லா பசுமாடுகளையும் பங்கு போட்டு கொடுத்தார்கள். இன்னும் சில குழுவினர் புல்லை மேய்ந்து கொண்டிரு, நிதானமாக வா என்று பசுக்களோடு பேசுகின்ற கூட்டங்கள் இருக்கிறதே, அவர்கள் இன்னும் போய் சேரவில்லை. அந்த கூட்டத்தை இந்த வீரர்கள் பார்த்தார்கள். ஆகா, நம்முடைய பசுமாடுகள்லாம் இதோ இருக்கிறது. ஒற்றை வீரன் அந்த கொம்பை கையிலே வைத்து கொண்டு நிதானமாக நின்று கொண்டிருக்கிறான், இது நம்முடையது என்று சொல்லி அந்த குழுவினரை அடிப்பதற்கு போர் செய்தார்கள். அங்கே சிங்கம் புலியும் போர் செய்வது போல அவர்கள் கட்டி புரண்டு போர் செய்தார்கள். காரணம், அம்புகளையோ வேலையோ வில்லையோ வைத்து போர் செய்தால் அது தவறிப்போய் அங்கே இருக்கிற பசுக்களின் மேலே கூட விட வாய்ப்பு உண்டு. எனவே அந்த போர் முறையை தவிர்த்து ஒருவனை ஒருவன் கட்டி புரண்டு போர் செய்து கொண்டார்கள். அது புலியும் சிங்கமும் கட்டி கொண்டிருப்பதைப் போல இருந்தது. விட்ட குத்திலே, கை அருவாளாலே வெட்டிய வெட்டிலே கனமான ஒரு ஆள் உடம்பெல்லாம் இரத்தத்தோடு நின்று கொண்டிருந்தான். அவனை இப்படி வர்ணிக்கலாம். இங்குலிகம் என்பது ஜாதிலிங்கம் என்ற ஒன்று. ஜாதிலிங்கம் உருண்டையாக இருக்கும், வெயிலில் வைத்தால் கரைந்து போகும். அந்த ஜாதிலிங்கத்தை பெரிய உருண்டை எடுத்து மலை மேலே வைத்தால் மலையெல்லாம் கரைந்து சிவப்பாக நிற்குமே, அதை போல இந்த வீரன் நின்றான். அதை அவன் பெருமையாக நினைத்தான். இந்த காட்சியை அவனே பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருந்தான். என்றாலும் கூட இந்த போரிலேயும் சில பேர் இறந்து போவது சகஜம்தான். பெரிய வீரன், எந்த இடத்திலேயும் நிற்கிற வீரன், அதாவது எங்கெங்கெல்லாம் போர் பலகீனப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் போய் நின்று போர் செய்கின்ற வீரர்கள் சில பேர் உண்டு, தலைமை வீரர்கள். அதோ அந்த குழு மோதிக்கொள்கிறதே, அந்த இடத்திலே அவ்வளவு சுவாரஸ்யமாக போர் இல்லை, நம்முடைய ஆள் செத்து போவான் போல் இருக்கிறதுனா அந்த இடத்துல போய் இவன் நிற்பான். ஒவ்வொரு குழுலேயும் பார்த்து பார்த்து போய் நின்று போர் செய்து எதிரிகளை வீழ்த்துகின்ற ஒரு குழு தலைவன் போர்க்களத்திலே இறந்து போனான். இது வியப்பில்லை என்று புலவர் பாடுகிறார். பொதுவாகவே யுத்தம் செய்பவர்களை பிள்ளை பிள்ளை என்றே சொல்லுவார்கள். இங்கே பிள்ளை என்ற வார்த்தை 100 ஆண்டு வாழ்பவர்கள் என்ற பொருளே அல்ல. குழந்தைத்தனமாக இதனால் என்ன நடக்கும் என்று அறியா பருவம் கொண்டவர்கள் என்ற பொருளிலே பிள்ளை என்ற வார்த்தை வரும். யுத்த பிள்ளைகள், போர் பிள்ளைகள். இந்த போர் பிள்ளையிலே ஒரு பிள்ளை பசுக்களை மீட்க வந்த ஒரு பெரிய கும்பலுக்கு மத்தியிலே இவன் ஒருவன் மட்டுமாக இருந்து வாள் போர் செய்தான். பக்கத்திலே பசுக்கள் இல்லாததினாலே இவன் வாளை கையிலே எடுத்து கொண்டான். எல்லாரையும் வாளால் வெட்டினான். சாகும்படியாக அல்ல, புண்படும்படியாக. புண்பட்டு அந்த வீரர்கள் போனார்கள். இந்த வீரன் மட்டும்
இனியும் யாராவது வருவார்கள் என்று இடத்தை விட்டு நகராமல் நின்று கொண்டிருந்தான். எதிரிகளுடைய உயிரை சாப்பிடுவது என்பது அவனுக்கு அவ்வளவு ருசி. பக்கத்திலே அவனுக்கென்று ஒரு துடியடிப்பவன் இருந்தான். துடியடிப்பவனே, எதிரிகள் யாருமே இங்கே காணோம், வந்தவர்களையெல்லாம் நான் விரட்டி விட்டேன், இப்பொழுது என்ன பண்ணலாம், நீ துடியடி, நான் நடனமாடுகிறேன் என்று சொல்லி இவன் அந்த இடத்திலேயே கூத்தாடி கொண்டிருக்கிறானே தவிர அவன் திரும்ப ஊருக்கு வருவதாக இல்லை. இன்னொரு வீரன் அவன் பார்த்தான், எதிரிகள் வரவில்லை, ஒரு 10-15 பேரை நாம் கொலை பண்ணி போட்டிருக்கிறோம், இதோ கையில் வாள் இருக்கிறது, இந்த வாளை எடுத்து அவனுடைய குடலையெல்லாம் எடுப்போம், குடலையெல்லாம் எடுத்து கட்டி மாலையாக மாட்டிக்கொண்டான். மாட்டிக்கொண்ட பிறகு மீண்டும் துடியடிப்பவனை கூப்பிட்டான், துடியடி, இந்த குடர் மாலையோடு நான் நடனமாடுகிறேன் என்று இன்னொருவன் நடனமாடினான். ஆக பசுமாட்டை மீட்க வருகின்ற குழுவிலேயும் ஓட்டி கொண்டு போகின்ற குழுவிலேயுமாகவே பல பேர் இறந்தார்கள். ஆனால் அது இறப்பதற்காக உள்ள, கொல்லுவதற்காக உள்ள போர் அல்ல. என்றாலும் கூட போர் என்று வந்துவிட்டால் இறப்பு என்பது சகஜம்தான். பாணர்கள் அங்கே வந்தார்கள். அவர்கள் பாட்டு பாடினார்கள், கையெறி நிலை பாட்டு பாடினார்கள். எதிரினுடைய படைகளை கலக்கு கலக்கி புலியைப் போல யுத்தம் செய்த இந்த வீரர்கள் இறந்து போய் கிடப்பதை பார்த்தால், அதற்கு பிறகும் எனக்கு கண்ணீர் வரவில்லை என்றால் என்னுடைய மனம், என்னுடைய இருதயம் கல்லால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் பொருள் என்பதாக அவருடைய இரங்கற்பா அமைந்தது. அரசன் சபதம் விட்டு யுத்தம் தொடங்குவான் என்பது வரலாறு. ஆனால் இந்த போர் வீரர்களும் கூட சபதம் போடுவது உண்டு. இந்த அளவுக்கு போர் நடந்திருக்கிறதே, அதை பற்றியும் அவன் சபதம் போடுவான். இந்த யுத்த காட்சி காட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஓரளவுக்கு பசுக்கள் எல்லாமும் நாட்டுக்கு வந்து விட்டன. அதை எதிர்த்து வந்தவர்களையெல்லாம் ஓரளவுக்கு துரத்தியாயிற்று. இந்த செய்தி அரசன் காதிலே பட்டது. அரசன் உடனே இவர்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அந்த காட்டினுடைய எல்லைப்பகுதிக்கே வருகிறார். எல்லைப்பகுதிக்கு அரசன் வரும்போது எதிரிகள் யாரும் இல்லை, தன்னுடைய வீரர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறார்கள். எதிரிகளை துரத்தி ஆயிற்று. மிச்சமிருந்த ஒரு சில வீரர்கள் அரசனிடம் ஓடி வந்தார்கள். அரசனே, அதோ பாருங்கள், அத்தனை பேரும் கல் குடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தத்திலே நான் மட்டும்தான் வாளோல் போர் செய்து பல பேரை வீழ்த்தியிருக்கிறேன், பல பேரை துரத்தி இருக்கிறேன் என்று பெருமையோடு பேசிக்கொள்கிறார். அரசன் சிரிக்கிறான். எல்லாரும் தான் போர் செய்திருப்பார்கள், அவர்கள் வேலை முடிந்து உட்கார்ந்து கல் குடிக்கிறார்கள். ஆனால் தான் மட்டும் போர் செய்தது போல, தனக்கு விசுவாசம் உள்ளவன் தான் என்பது போல காட்டிக்கொள்வதற்காக இவன் இப்படி சிரிக்கிறான் என்று சொல்லி அவனை தட்டி கொடுத்தான் அரசன். ஒரு வீரனுடைய தனிப்பட்ட வரலாறு வித்தியாசமானது. அவன் அரசன் யுத்த பிரகடனம் செய்வதற்கு முன்பாகவே பகை நாட்டிலே போய் பசுக்களை கவர்வதற்காக போன கூட்டத்தை சார்ந்தவன். அப்படி புறப்படும்போது பறவை ஜோசியம், பட்சி ஜோசியம் சொல்லுவன் இருக்கிறானே, அவன் சொன்னான், நேரம் நன்றாக இல்லை, பட்சிகள் பறப்பது உனக்கு பாதகமாக இருக்கிறது, போகாதே என்று சொன்னான். ஆனால் அவன் தினவெடுத்த தோள்கள் அதை கேட்க மறுத்தன. அவன் அதையும் தாண்டி, பட்சி ஜோசியத்தையும் தாண்டி அவன் போர்க்களத்துக்கு போனான். பகை நாட்டிலிருந்து சில பசுக்களை ஓட்டி கொண்டு வந்தான். ஆக புல் ஜோசியம் என்பதை அவன் பொய்யாக்கிவிட்டான். அப்படி பொய்யாக்கிவிட்டேன் என்ற செய்தியை, அரசனே, உன்னுடைய உத்தரவு வந்து கூட்டமாக பசுக்களை கவர்ந்து போவதற்கு முன்பாக
கவர்வதற்கு நம்முடைய வீரர்கள் புறப்படுவதற்கு முன்பாகவே நானாகவே வேற்று நாட்டுக்கு போனேன். அரசன் கோபித்துக் கொள்ளவில்லை. அது என்ன அதிக பிரசங்கித்தனம், நீயாக ஏன் போனாய் என்று கேட்கவில்லை. எப்படியாவது பகை நாட்டுக்கும் நமக்கும் சண்டை வலுக்க வேண்டும் என்பதுதானே அவனுடைய ஆசை. அப்படி போகும்போது இந்த பறவை ஜோசியக்காரன் எனக்கு விரோதமாக நீ தோற்று போவாய் அல்லது இறந்து போவாய் என்று அவசரமாக சொன்னான். அதையும் நான் பொருட்படுத்தாமல் அங்கே போனேன். இதோ 10 பசுக்களை ஓட்டி கொண்டு வந்தேன் என்று தன்னுடைய பிரதாபத்தை சொன்னான். அப்படி சொன்ன உடனே அரசன் சொல்கிறான், சரி, நீ செய்தது சரிதான், உனக்கு இந்த மருத நிலத்தை தானமாக கொடுக்கிறேன் என்று அவனுக்கு தானம் கொடுத்தான். இப்படி கொடுத்த தானம் பறவை ஜோசியத்தை பொய்யாக்கினேன் என்பதற்காகவா, அல்லது இவனாக போய் போர் செய்தான் என்பதற்காகவா, அல்லது 10 பசுக்களை ஓட்டி கொண்டு வந்தான் என்பதற்காகவா என்று சிந்திக்கும்போது, நாம் மந்திரி பிரதானிகளோடு உட்கார்ந்து ஆலோசனை செய்கின்ற அந்த நேரத்தில் தான் இவன் புறப்பட்டு போயிருக்கிறான். நம்முடைய மனம் எப்படி இருந்ததோ அதே போல இவனுடைய மனமும் இருந்திருக்கிறது என்ற ஒற்றுமைக்காகத்தான் அவனுக்கு தானம் செய்தான். வீரர்களெல்லாம் அரசனை கண்டவுடனே, ஆகா, இது ஒரு சின்ன விஷயம், இதற்கே அரசன் இறங்கி வந்தானே என்று சொல்லி, அரசனே, எங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக உயிரை கொடுக்கின்ற வாழ்க்கை. புலவர்கள் பாட்டை கொடுப்பார்கள், விவசாயி விவசாய பயனை நாட்டுக்கு கொடுப்பான். ஆனால் நாட்டுக்காக உயிரை கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ்பவர்கள் நான். அதனாலே உங்கள் குடைநிழற்கீழே எங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்பது கையிலே வைத்திருக்கிற நெல்லிக்கனியின் ரேகை எப்படி தெரியுமோ அவ்வளவு துல்லியமாக எங்களுக்கு தெரிகிறது என்று சொல்லி அரசனை நேருக்கு நேர் இந்த புலவர்கள் இந்த வீரர்கள் பாராட்டுகிறார்கள். இதற்கு பிறகு அரசன் சொல்லுகிறான், நீங்கள் உங்களை குறைவாக நினைக்காதீர்கள். உலகத்தில் வேதம் போதுகின்ற அந்தணர்கள் முதலிலே பிறக்கவில்லை. நாட்டை காக்கின்ற அரசர்கள் முதலிலே தோன்றவில்லை. நிலத்தை விடுகின்ற விவசாயி முதலிலே தோன்றவில்லை. தண்ணீரால் மூழ்கடிக்கப்பட்டதாக உலகம் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் இறங்கி உலகம் வெளியிலே தெரிய தலைப்பட்டது. அங்கே முதலிலே மலை தெரிந்தது. அந்த மலையின் மேலே வாளோடு ஒரு வீரன்தான் தோன்றினான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி உங்கள் குடி என்று அரசன் பாராட்டு சொன்னான். வீரர்களெல்லாம் இந்த வகையான போரிலே அரசனே வந்து இவ்வளவு நன்மை செய்ததற்காக மிக்க மகிழ்ச்சியோடு இனியும் போர் வரும், உயிரை கொடுத்து வெற்றி கொள்வோம் என்பதாக சபதமிட்டு நின்றார்கள்.